ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் குக்கு வித் கோமாளியில் சீசன் 7 லாஸ்ட் எபிசோடில் வாழைப்பூ வடை செஞ்சுருந்தாங்க. அந்த ரெசிப்பியை இப்போ நம்ம செய்யலாம். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு வாழைப்பூவை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது கையில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா கையில் அந்த பிசுப்புன்னு அந்த இது இருக்காது. அதனால் அப்ளை பண்ணிவிட்டு செய்யுங்க. மேலே இருக்க அந்த நரம்பு மாதிரி இருக்கும்ல, அது அந்த ரப்பர் மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நீங்கள் மோர்லேயும் சேர்த்துக்கலாம், தண்ணியிலையும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பச்சைக்கடலை பருப்பு எடுக்கல, பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். 3 கப்பு அளவுக்கு பட்டாணி பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப ஊற வச்சிங்கன்னா எண்ணெய் பிடிக்கும். 1 மணி நேரம் ஊறினாலே ஊறி இருக்கும். 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பூண்டு, முழு பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக இல்லாமல் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வடை வந்து ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். அதனால் தண்ணியை சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சோம்பு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோம்பு லாஸ்ட்டாகவும் சேர்க்கலாம், இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்க்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உப்பு இந்த டைமில் நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலை அப்படின்னா தூள் உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு வடை தட்டும்போது ஈஸியாக இருக்கும். நல்லா கிளறிக்கோங்க, அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் சேரும். இந்த போல் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் சேர்த்துட்டு 2 உள்ளங்கையும் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கடையில் செய்கிற மாதிரி ஷேப் வந்துடும். எண்ணெய் நல்லா ஒரு வடை சட்டியில் எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் இந்த போல் உருண்டைகள் எல்லாத்தையும் தட்டி சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போட்ட உடனே செவந்துடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது 2 பக்கமும் திருப்பி விடுங்க. செவந்து வரும்போது எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி ஆயிரும். லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே போல் தண்ணி நீங்கள் சுத்தமாக வடிச்சிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக. ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. குக்கு வித் கோமாளியில் இந்த ரெசிபியை யார் செஞ்சாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. நன்றி.